Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான, ஈஸியான, டேஸ்டியான ஒரு ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் பீஸ் புலாவ். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பண்றதுக்காக முதல்ல ஒரு குக்கர் வச்சிருக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க வெறும் நெய் சேர்க்கறதானா கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதோட ஒரு பிரியாணி இலை, ஒரு மராத்தி முக்கு, குருமிளகு 3, கிராம்பு 3, சோம்பு கொஞ்சமா, பட்டை, அன்னாசி பூ 1 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன். நல்லா மெலிசா கட் பண்ணியிருக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் துருவி வச்சிருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டையுமே துருவி வச்சிருக்கேன். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணும்போது நான் துருவி அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். அது பேஸ்ட் மாதிரியே ஆயிடும் துருவும் போது. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதோட பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பீஸ் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரோசன் தான் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க சப்போஸ் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்றதானா நைட்டே ஊற வச்சு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 கப் அளவிற்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். அந்த அரிசியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்பவுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் நீங்க கழுவ ட்ரை பண்ணீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும் சம்டைம்ஸ். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணி நீங்க காஞ்சது எடுக்கிறதானா கொஞ்ச நேரம் ஊற வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி அரிசி சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ இதோட நான் 3 கப் அளவிற்கு தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஏன்னா 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. ஊற வச்சதுனால 1.5 கப் தண்ணி போதும். அதனால 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது கொதிக்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னாலே தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வடிஞ்சிரும். இப்ப குக்கரை மூடி வெயிட்ட போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வச்சா போதுங்க. உங்க குக்கரை பொறுத்து சம்டைம்ஸ் விசில் வரும். சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப கம்மியா வச்சீங்கன்னா விசில் வராது. ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. அரிசியும் ஊற வச்சதுனால சீக்கிரமாவே வெந்துடும். இப்போ இதுல மேலால வெங்காயத்தால் தூவி இருக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். இதோட கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் பொடியா கட் பண்ணி தூவிக்கலாம். பாருங்க நம்ம பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுக்கும் பொழுது ஒரு ஓரத்துல இருந்து எடுக்கணும். நம்ம பாருங்க அரிசி ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிரி உதிரியா இருக்குது பாருங்க. இப்போ நீங்க நான்வெஜ் கிரேவி எல்லாம் இருந்ததுன்னா இதோட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா பன்னீர் மட்டர் மசாலா ஆர் பன்னீர் டிக்கா மசாலா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு. பாருங்க எப்படி உதிரி உதிரியா வந்திருக்குது பாருங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போதும் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம உதிரி உதிரியா இருக்கும். அதனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைம்ல எல்லா பொருளும் இருந்ததுன்னா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.